ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் தமிழ் டெக் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எம்ஐ பாக்ஸ் 4K இந்த ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த சோனி IV300 ரிவ்யூக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. 13,000 வியூஸ் மேலே போயிருக்கு. ஒரு 2000லேருந்து 3000 வியூஸ் வரையும் தான் எதிர்பார்த்தேன். பட் 13,000லாம் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு. அதில் ரிவ்யூவில் சொல்லியிருந்த எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, வீடியோ வந்து ரொம்ப இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் யாரும் சொல்லாத டீட்டெயில்ஸ்லாம் நிறைய சொல்லியிருந்தீங்க, கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே போல் இன்றைக்கி எம்ஐ பாக்ஸ் 4Kவும் வந்து என்னென்ன ஆஸ்பெக்டில் எப்படி இன்டெப்த்தாக ரிவ்யூ பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி 4 to 5 மந்த்ஸாக இதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதால இதை வந்து புதுசாக தான் அன்பாக்ஸ் பண்ணணும்னு இல்லை, ஆல்ரெடி எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். என்ன எழுதியிருக்காங்கன்னா, எம்ஐ பாக்ஸ் 4K அல்ட்ரா ஹெச்டி ஸ்ட்ரீமிங் பிளேயர், கூகுள் அசிஸ்டன்ட் 4K குரோம் காஸ்ட் பில்டின் அதெல்லாம் எழுதியிருக்காங்க. மற்றபடி என்னென்ன ஆப்ஸ்லாம் சப்போர்ட் ஆகும்னு காட்டியிருக்காங்க. அதே போல் HDMI கனெக்டிவிட்டிக்கெலாம் காட்டியிருக்காங்க. என்னென்ன இதில் ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 4K HDR10 சப்போர்ட் இருக்குது, 64 பிட் குவாட் கோர் CPU இருக்குது, 1.2 GHz ப்ராசஸரு, அதே போல் குரோம் காஸ்ட் பில்டின் சிம்பிள்லாம் இருக்குது, கூகுள் அசிஸ்டன்ட் வாய்ஸ் கமாண்டுக்கு இருக்குது, டால்பி அண்ட் டிடிஎஸ் போத் ஆடியோ ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணுது. அதே போல் யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பாக்ஸுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ பாக்ஸ் இருக்குது, ஒரு வாய்ஸ் கண்ட்ரோல் ரிமோட் இருக்குது, அதே போல் ஒரு சின்ன HDMI கேபிள், அதே போல் பவர் அடாப்டர் இதெல்லாம் தான் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு காட்டுறேன். HDMI கேபிள் ஒன்று இருக்குது, பவர் அடாப்டர் ஒன்று இருக்குது, அப்புறம் எம்ஐ ஸ்ட்ரீமிங் பாக்ஸ் 4K. இதில் ஃபிசிக்கல் ஓவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு ஒயிட் கலர் இண்டிகேட்டர் வரும் யூஸ் பண்ணும்போது, எம்ஐ சிம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க, சைட்லலாம் எதுவும் இல்லை. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பவர் அடாப்டருக்கு கனெக்டிவிட்டிக்கு ஒரு போர்ட்டு, அதே போல் USB ஸ்லாட் ஒன்று, HDMI அவுட்புட் ஒன்று, அதே போல் 3.5mm ஆடியோ அவுட்புட் ஒன்று. இது வெறும் 3.5mm ஆடியோ அவுட்புட் மட்டும் கிடையாது, 3.5mm டு டாஸ்லிங்க் ஆப்டிக்கல் 5.1 அவுட்புட் கொடுக்குற சேனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். போத் 3.5mm அவுட்புட்டும் கிடைக்கும், ஆப்டிக்கல் டிஜிட்டல் அவுட்புட்டும் இருக்குது. பின்னாடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. அவ்வளோதான் பாக்ஸோட ஓவர்வியூ. என்னோடய டிவியில் 3 HDMI இன்புட் இருக்குது. அதில் HDMI 3 தான் வந்து ARC. HDMI 3 வந்து ஆல்ரெடி சவுண்ட் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறதால HDMI 2லையும் கனெக்ட் பண்ணலாம், இல்லை HDMI 1 பேக் சைடில் இருக்குது, இந்த ரெண்டுத்தில் எதில் வேணால் கனெக்ட் பண்ணலாம். நான் HDMI 1ல் கனெக்ட் பண்ணி நம்ம எம்ஐ பாக்ஸுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதை HDMI 3லேருந்து ஆடியோ 10 சேனல் எடுத்து சவுண்ட் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், HDMI கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன், USB போர்ட்டில் எதுவும் கனெக்ட் பண்ணல, பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்டிக்கல் அவுட்புட் வருது. இது நீங்கள் 3.5mm எடுத்துக்கலாம். 3.5mm ஒரு சைட்லேயும், இன்னொரு சைடில் ஆப்டிக்கல் கேபிளாகவும் இருக்க டாஸ்லிங்க் கேபிள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா 5.1 அவுட்புட்டும் வரும் ரிசீவரில். இப்போதைக்கு நான் எதுவும் கனெக்ட் பண்ணல, ஏன்னா அந்த டிவிலே HDMI ARC இருக்கிறதால ஆப்டிக்கல் எனக்கு தேவையில்லை. கனெக்ட் பண்ணிட்ட எம்ஐ பாக்ஸை என்னோடய HDMI 1க்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணும். பாருங்கள், கேபிள் HDMI 1க்கு பேர் கேபிள்னு கொடுத்து வச்சுருக்கேன். HDMI 2, HDMI 3 ARC இருக்குது. அதில் ARCலேயும் இப்போ நான் வந்து சவுண்ட் சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் ஆன் பண்ணல. கேபிள் 1 வந்து இப்போ இன்புட் நம்ம கொடுக்குறோம், HDMI 1, அதை கேபிள்னு கொடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், லோட் ஆகுது. எம்ஐ பாக்ஸ் 4K ஸ்டீரியோ 3840 and 2160p. இதுதான் வந்து 4Kவோட ரெசல்யூஷன். லோட் ஆகிட்டு இருக்கு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ். எம்ஐ பாக்ஸோட ரிமோட் இப்படி தான் இருக்குது. என்ன ரிமோட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, வால்யூம் கண்ட்ரோல் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸுக்கு தனியாக ஒரு பட்டன் இருக்குது, அமேசான் ப்ரைம் வீடியோவுக்கு பேக் பட்டனு, ஹோம் பட்டனு, ஆப்ஸ் மெனு பார் அதெல்லாம் போகிறதுக்கான பட்டனு, சென்ட்ரல் ஓகே பட்டனு, நேவிகேஷன் பட்டன்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து ரிமோட்டில் இருந்து நம்ம எம்ஐ பாக்ஸை சிங்க் பண்ணோம். சிங்க் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு 8 inches கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு 2 பட்டனையும் சைமல்டேனியஸாக அழுத்தினா பேர் ஆகும்னு சொல்லுது. ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுக்குறோம், அதுக்கடுத்து ரீஜன் வந்து இந்தியா.
பாஸ்வேர்ட் போட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன கேட்குதுன்னா கூகுளில் சைன்இன் பண்ண சொல்லி கேட்குது. சைன்இன் பண்ணுறோம். யூஸ் யுவர் ஃபோன் ஆர் கம்ப்யூட்டர். யூஸ் யுவர் ஃபோன். ஃபோனில் இருந்து ரொம்ப ஈஸியாக இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த androidtv.com செட்டப்பில் போய் இந்த கோடை போட்டோம்னா தானாக இதாகிடும், ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். சைன்இன் ஆகிடுச்சு. அடுத்து டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ்லாம் அக்செப்ட் கொடுத்துட்டு லொக்கேஷன் எஸ் கொடுக்குறேன். ஹெல்ப் இம்ப்ரூவ் ஆண்ட்ராய்ட் எஸ். கெட் பெட்டர் வாய்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் டிவி. வாய்ஸ் கண்ட்ரோலுக்கு ஓகே. கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ. Okay, your MI box is powered by Android TV. Okay. Get apps from Google Play. Talk to the Google Assistant. Cast your TV. Agree. Screen load ஆயிடுச்சு. கனெக்டட் டு வைஃபைன்னு காட்டுது. இப்படி தான் இருக்கும் ஹோம் ஸ்க்ரீனு. நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் இதெல்லாம் இன்பில்ட்டாக வருது. வேணும்னா நம்ம லோட் பண்ணிக்கலாம். அதே போல் மற்ற ஆப்ஸ்லாம் காட்டுது. அதோட விஜெட்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸ் ஒவ்வொரு ஆப்புக்கும், நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஆர்மி ஆஃப் த டெட், மணி ஐஸ், அது மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் காட்டுது. அமேசான் மியூசிக், ஃபேஸ்புக் ப்ளஸ் எல்லாம் காட்டுது. இன்னும் செட்டப் பண்ணல. ஓகே. ஃபஸ்ட்டு கிளிக் டு ஸ்பீக்குன்னு இருக்குது. வாய்ஸ் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓப்பன் யூடியூப். இல்லை வேகமாக ஆப்லாம் பொறுமையாக இன்ஸ்டால் பண்ணி டெமோ காட்டுறேன். அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் என்ன இருக்குது, வாய்ஸ் கமாண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, 4K கண்டென்ட்லாம் நல்லா ப்ளே ஆகுதா, என்னென்ன சவுண்ட் ஃபார்மேட்லாம் அவுட்புட் கொடுக்குது, இதெல்லாம் பார்க்கலாம். செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுறோம். செட்டிங்ஸில் ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன கேட்குதுன்னா செட் யுவர் டிவைஸ் நேம்னு கேட்குது. செட் யுவர் டிவைஸ் நேம் எம்ஐ பாக்ஸ்னே இருக்கட்டும். நெட்வொர்க் இன்டர்நெட் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ். எடுத்த உடனே வைஃபை ஆனில் இருக்குது. என்னோடய ஹோமில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. உள்ளே போனோம்னா காட்டுது. ஐபி அட்ரஸ், இந்த இதெல்லாம் காட்டுது. ஃபர்கெட் நெட்வொர்க்னு ஆப்ஷன் இருக்குது. அதுபோல் டேட்டா சேவர், எனக்கு வந்து வீட்டில் வைஃபை இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இந்த டேட்டா சேவர் மோட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் வந்து இப்போ மொபைல் நெட்வொர்க் தான் வச்சுருக்கீங்க, ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 GB தான் டேட்டா அவைலபிளாக இருக்குன்னா, அப்போது இந்த டேட்டா சேவர் மோட் ஆன் பண்ணோம்னா இருக்கிற டேட்டாவை வச்சு எந்த அளவுக்கு கொஞ்சம் டேட்டா கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். நான் ஆஃபில் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த அன்லிமிட்டெட் மாதம் வந்து 1000 GBக்கு மேலே நெட் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை, ஆஃபில் கொடுத்து வச்சுருக்கேன் டேட்டா சேவரை. அதுக்கடுத்து கீழே ஆட் நியூ நெட்வொர்க், அதாவது மேனுவலாக நம்ம போய் அந்த வைஃபையோட அட்ரஸ் என்டர் பண்ணி அந்த ஐபி அட்ரஸ்லாம் போட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், தேவையில்லை. அதுபோல் ஸ்கேனிங் ஆல்வேஸ் அவைலபிள். நியூ நெட்வொர்க், நியூ வைஃபை ஏதாவது ஃபவுண்ட் ஆச்சுன்னா ஆல்வேஸ் ஸ்கேன் பண்ணுற மாதிரி அந்த மெத்தட் அவைலபிளாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை அந்த ஆப்ஷனில். அக்கௌண்ட்ஸ் அண்ட் சைன்இனில் என்னென்ன அக்கௌண்ட்டில் நான் கூகுளில் என்னோடய அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் ஆப்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்தது மட்டும்தான். நான் வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் எதுவும் போடல இப்போதைக்கு. ஆப் பர்மிஷன், ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ்லாம் கேட்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ், இதில் தான் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது, சொல்கிறேன். அபவுட் சிஸ்டம் அப்டேட், அதாவது சிஸ்டம் அப்டேட் இருக்கான்னு பார்க்குது. செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ். யுவர் சிஸ்டம் இஸ் அப்டேட். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவைஸ் நேம், ரீஸ்டார்ட்டு, ஸ்டேட்டஸ், இந்த சீரியல் நம்பர், ஐபி அட்ரஸ், வைஃபையோடது இதெல்லாம் இருக்குது. மாடல் எம்ஐ பாக்ஸ் வெர்ஷன் 9. இப்போ நான் டபுள் டக் அது பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஃபோனில் வர மாதிரியே வரும். ஆண்ட்ராய்ட் பை அப்டேட் காட்டுது பாருங்கள். ஆண்ட்ராய்ட் பையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுது. வாங்கி ஒரு 4-5 மாதம் யூஸ் பண்ணுறேன். ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு.
ஜனவரிக்கு அப்புறம் வரவே இல்லை. ஆண்ட்ராய்டு 9லேயே தான் இருக்குது, 10 அப்டேட்லாம் வரல. பில்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா டேட் அண்ட் டைம் செட்டிங்ஸு. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் டேட் அண்ட் டைம் ஆனில் இருக்கிறதால பிரச்சனை இல்லை. செட் டைம் ஜோன் 24 ஹவர் ஃபார்மேட்டு இதெல்லாம் இருக்குது. அது வேணுன்ற மாதிரி பார்த்துக்கலாம். லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் வைக்க போகிறேன், வேறு என்ன வைக்க போகிறேன். கீபோர்ட் கூகுள், நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏதாவது கீபோர்டு வந்து வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கீபோர்டு யூஸ் பண்ணவே மாட்டேன், வாய்ஸ் கமெண்ட் மட்டும்தான். ரொம்ப ரொம்ப ரேராக அந்த வைஃபைல பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல தான் மட்டும்தான் நம்ம வந்து கீபோர்டை யூஸ் பண்ணுவோம். கரண்ட் கீபோர்ட் கூகுள் கீபோர்ட் தான், நான் வேறு எந்த ஆப்பும் யூஸ் பண்ணல. கூகுள் கீபோர்ட் செட்டிங்ஸ், லாங்குவேஜ், டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ், ப்ரைவசி பாலிசி அதெல்லாம் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அதுக்கடுத்து டிஸ்பிளே, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்க்ரீன் ரெசல்யூஷன், ஸ்க்ரீன் பொசிஷன், HDR to SDR இந்த 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். என்னோடய டிவி வந்து 4K டிவின்றதால மேக்ஸிமம் ரெசல்யூஷன் என்ன இருக்கோ அதுதான் வச்சுருக்கேன். அதை ஆட்டோமேட்டிக்காக அதுவே சூஸ் பண்ணிக்குது. இங்கே பாருங்கள், ஆட்டோ ஸ்விட்ச் டு ரெக்கமெண்டட் ரெசல்யூஷன் ஃப்ரம் டிவியோட HDMI வழியாக கனெக்ட் ஆகிருக்கிறதால அதே டிடெக்ட் பண்ணியிருக்குது எந்த ஃபார்மேட் தான் வந்து இந்த டிவிக்கு மேக்ஸிமம் செட் ஆகும்னு சொல்லிட்டு. இந்த 4K 30 ஃப்ரேம்ஸ் 30 ஹெர்ட்ஸில் இருக்குது ரெசல்யூஷனில். ஆனால் 4K 60 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணோம். 4K 30 ஹெர்ட்ஸில் இருக்குது டிஃபால்ட்டாக, நான் 4K 60க்கு வைக்கிறேன். கன்ஃபார்ம் சேஞ்ச் மோட், ஓகே 4K 60க்கு வச்சாச்சு, மாற்றியாச்சு. அதே போல் கலர் டெப்த் செட்டிங்ஸ் வந்து ஆஃபில் இருக்குது. ஃபோர் கே 60 ஃப்ரேம்ஸ் வச்சா கலர் டெப்த் செட்டிங்ஸ் ஆஃப் பண்ண முடியல, ஆன் பண்ண முடியல. 4K 30ல் இருக்குது, 4K 60க்கு பழையபடி மாற்றிக்கலாம். 60 ஹெர்ட்ஸ்ன்றது இந்த ரிஃப்ரெஷ் ரேட்டு, ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட்டு. அது கீழே கலர் ஸ்பேஸ் செட்டிங்ஸ் வந்து YCB CR420 இருக்குது. ஓகே, ஸ்க்ரீன் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் இன் டு ஸ்க்ரீன், ஜூம் அவுட், அது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக 100% இருக்குது. ஜூம் அவுட் ஆஃப் ஸ்க்ரீன்னா 1% கொஞ்சம் கம்மியாகுது, அதிகமாகுது, அவ்வளோதான் அந்த ஸ்க்ரீன் பொசிஷனு. HDR to SDRனா ஐடைனமிக் ரேஞ்சுன்றது இந்த 4K வீடியோஸ் எல்லாம் வந்து HDR 10 சப்போர்ட் இருக்குது. இதில் ஆட்டோன்னே நான் கொடுத்து வச்சுருக்கேன் HDR to SDR. சப்போஸ் வந்து HDR கண்டெக்டாக இருக்குது ஆனால் டிவி வந்து HDR-ஆக இல்லை, SDR தான் இருக்குன்னா ஆட்டோவாக அந்த சிஸ்டமே வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது ஆன் ஆஃப் மேனுவலாகவும் பண்ணலாம், நான் ஆட்டோன்னு வச்சுருக்கேன். HDMI CEC வந்து ரொம்ப நல்ல ஒரு HDMI CECன்றது கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோல். இதை ஆன் பண்ணோம்னா டிவி ரிமோட்டை வச்சுட்டே நம்ம தனியாக வந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த MI பாக்ஸ் ரிமோட் மூலமாகவே நம்ம டிவியோட பவர் ஆன் ஆஃப் பண்ணுறது, இது ஆஃப் பண்ணாலே டிவியும் ஆஃப் ஆகும், இது ஆன் பண்ணாலே டிவியும் ஆன் ஆகும். அதே போல் இதில் சவுண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் ரெண்டுலேயும் சேர்ந்து சவுண்டு இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். இது வந்து நான் ஆன் பண்ணுறேன். அதே போல் ஒன் கீ ப்ளே, ஒன் கீ பவர் ஆஃப், இதெல்லாம் பாருங்கள். ஆட்டோ சேஞ்ச் லாங்குவேஜ், ஒன் கீ ப்ளே இதெல்லாம் இருக்குது. HDMI CEC சுவிட்ச் வந்து ஆன் பண்ணியிருக்கேன், ஒன் கீ ப்ளே ஆனில் இருக்குது. அப்புறம் சவுண்டு ரொம்ப முக்கியமானது வரும். ரொம்ப முக்கியமான சிஸ்டம் சவுண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆடியோ ஃபார்மேட் வந்து PCMனு இருக்குது. PCMனா நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பல்ஸ் கோட் மாடுலேஷன் 2 சேனல் ஸ்டீரியோவாக தான் இருக்கும் டிஜிட்டல் ஆடியோ ஃபார்மேட்டு. ஸோ இது டிவிக்கு நான் வந்து கொடுத்துருக்கிறதால PCMனு இருக்குது. சப்போஸ் நான் ஆடியோ ரிட்டன் சேனல் மூலமாக டிவியிலேருந்து சவுண்ட் சிஸ்டம்னு கொடுத்தேன்னா நான் வந்து PCMனு கொடுக்கக்கூடாது. ஒன்று SPDF அவுட்டும் நான் கொடுக்கல. ஆட்டோ யூஸ் த ஃபார்மேட் தட் யுவர் டிவைஸ் ரிப்போர்ட்ஸ் சப்போர்ட்டிங் ரெக்கமெண்டட். மேனுவலாகவும் சூஸ் பண்ணலாம். மேனுவலாக என்னென்ன சவுண்ட் ஃபார்மேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சவுண்ட்ஸ் ஆனில் இருக்குது. டிஜிட்டல் ஆடியோ ஃபார்மேட் வந்து மேனுவல், ஆட்டோ, PCM, SPDIFனு இருக்குது. நான் வந்து ஆட்டோ கொடுத்துருக்கேன். மேனுவலில் என்ன இருக்குதுன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு செலக்ட் விச் ஃபார்மேட் யூஸ்னா டிஜிட்டல் ஆடியோ ஃபார்மேட் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் DTS AAC. DTS சவுண்ட்ஸில் எவ்வளோ இதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிருக்கு. மேக்ஸிமமாக வந்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம் என்னோடய MI பாக்ஸில் இருக்க ஆப்ஸ் எல்லாம். DTS AACயும் வந்து
ஆட்டோவில் வைக்கிறேன். டிடிஎஸில் எந்த ஸ்ட்ரீமிங் ஆப்ஸும் சப்போர்ட் பண்ணாது. மேனுவலாக நம்ம ஏதாவது பென்ட்ரைவ் போட்டு ப்ளே பண்ணோம்னா டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணோம். ஸோ என்ன பண்ணுறேன், சவுண்ட் வந்து நான் மேனுவல்னு கொடுக்காம ஆட்டோன்னு கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் வந்து 3.5 mm அவுட் வந்து எடுத்திங்கன்னா ஆப்டிக்கல் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்பிடிஎஃப் கொடுக்கலாம். ஆட்டோன்னு கொடுத்துட்டேன். டிடிஎஸ் சவுண்ட்ஸ் வந்து 100% கொடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் இப்போட்டால் எதாவது ப்ளே ஆச்சுன்னா. ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 ஜிபியில் 2.6 ஜிபி வந்து நம்ம இதே எடுத்துக்கிச்சு இன்டர்னல் ஸ்டோரேஜு. ஹோம் ஸ்க்ரீனில் கஸ்டமைஸ் சேனல்ஸ், எனேபிள் வீடியோ ப்ரிவியூ, ஆடியோ ப்ரிவியூ. இது என்னென்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடியே தெரியும் ஆர்மி டெட், மணி ஈஸ்ட் அப்படின்லாம் காட்டுது. அது வந்து சும்மா தம்ப்நெயில் மாதிரி மட்டும்தான் காட்டுது. ஆனால் அந்த வீடியோ ப்ரிவியூவும் ஆடியோ ப்ரிவியூவும் கொடுத்துருந்தோம்னா அந்த சின்ன கட்டத்துக்குள்ளே ப்ளே ஆக ஆரம்பிச்சிரும். அது உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். அதே போல் எனேபிள் ஆடியோ வீடியோ ப்ரிவியூ நான் கொடுத்து வச்சுருக்கேன். மீதி எல்லாம் வந்து ரெக்கார்டாக இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதே போல் கூகுள் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட் என்ன சைன்இன் பண்ணியிருக்கேன், சர்ச்சபிள் ஆப்ஸ் என்னென்ன ஆப்லாம் போய் சர்ச் பண்ணலான்னு பாருங்கள். கூகுள் ப்ளே கேம்ஸ், ஹாட்ஸ்டாரு, ஸ்டோரேஜ்லாம் பார்த்தோம். ஹோம் ஸ்க்ரீன், கூகுள் அசிஸ்டன்ட், குரோம்காஸ்ட் பில்டின், ஸ்க்ரீன் சேவர், இந்த லொக்கேஷன் யூசேஜ் ஐனோஸ் இதெல்லாம் எல்லாமே தேவையில்லாத ஆணி தான். செக்யூரிட்டி அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் வெரிஃபை ஆப்ஸ் கேட்குது. அன்னோன் சோர்ஸஸ்லேருந்து இன்ஸ்டால் பண்ணலாமா இல்லையான்னு கேட்குது. அன்னோன் சோர்ஸ்லேருந்து இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, மேக்ஸ் பிளேயர் அலோடு. இது எதுக்கு வந்து இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ்ன்னு கேட்குறேன்னா, நீங்கள் வந்து பென்ட்ரைவ் மூலமாக ஏபிகே போட்டு நம்ம சைட் லோட் பண்ணிக்கலாம். ஆப்ஸ் சைட் லோடுனா யூஎஸ்பி வழியாக நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது. ப்ளே ஸ்டோரில் இல்லாமல் நம்ம யூஎஸ்பி வழியாக ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது பேர் தான் சைட் லோடிங். இதில் கண்டிப்பாக சைட் லோடிங் பண்ணலாம். வெரிஃபை ஆப்ஸ் வந்து இப்போ ப்ளே ஸ்டோரில் இருந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறதால வெரிஃபை ஆப்ஸ் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து திடீர்னு ஒரு டாப் டிவின்னு ஒரு ஆப் இருக்குது. அதிலே நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் எல்லா வீடியோஸும் வரும். அந்த வீடியோ வந்து ப்ளே ஸ்டோரில் கிடையாது. அந்த ஏபிகே அதை வந்து நம்ம தனியாக டவுன்லோட் பண்ணி ஒரு யூஎஸ்பி வழியாக போட்டு தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்போ இது வந்து அன்னோன் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை பிளாக் பண்ணிடும். வெரிஃபை ஆப்ஸ் கொடுத்து வச்சுருந்தோம்னா இது இப்போதைக்கு நான் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறேன். அதுக்கடுத்து ரெஸ்ட்ரிக்டட் ப்ரொஃபைல், இதெல்லாம் பாஸ்வேர்ட் கேட்குது, தேவையில்லாது, இப்போதைக்கு தேவையில்லை. அக்சசபிலிட்டி, ஐ கான்ட்ராஸ்ட் டெக்ஸ்ட்னா ரொம்ப இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ கான்ட்ராஸ்ட் டெக்ஸ்ட் ஆன் பண்ணுன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அது கண்ணெலாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கல அது. அதேமாதிரி டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சு, கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வந்து இன்ஜின். அதாவது நம்ம இப்போ கூகுள் வாய்ஸ் கண்ட்ரோலில் இப்போ ஏதாவது கமெண்ட் சொன்னோம்னா அது எப்படி வாய்ஸாக அழகாக கன்வெர்ட் ஆகுது இல்லை, அதுதான் கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இன்ஜினு. அது வந்து அதோட இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸ்பீச் ரேட்டு, ஸ்லோ, நார்மல், லிசன் டு அன் எக்ஸாம்பிள், அதெல்லாம் போதும். இப்போதைக்கு தேவையில்லாது. வீடியோ லென்த் ஆகிட்டே இருக்கும் அது பார்த்தோம்னா. கூகுள் டாக்பேக் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்விட்ச் ஆக்சஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கடுத்து ரீசெட் ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஃபோனில் தான் பவர் ரீசெட் பண்ணுற மாதிரி, தேவையில்லை. அதுக்கடுத்து முக்கியமான ரிமோட் அண்ட் ஆக்சசரிஸ். இது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ளூடூத் ஆட் ஆக்சசரிஸில் ஆல்ரெடி Xiaomi ரிமோட் கண்ட்ரோல் கனெக்டடாக இருக்குது. ப்ளூடூத் ஹெட்செட் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத்தில் சவுண்ட் பாரில் கனெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து HDMI கனெக்ட் பண்ணிட்டேன். ஆப்டிக்கல்லையும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளூடூத்தில் கண்டிப்பாக நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இவ்வளோ ஒரு டால்பி டிஜிட்டல் அவுட் கொடுக்குறது, இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் விட்டுட்டு ப்ளூடூத்தில் கண்டிப்பாக ஒருபோதும் நான் எம்ஐ பாக்ஸ்லேருந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி மூவியோ படமோ பார்க்க மாட்டேன். ரொம்ப ரேராக ப்ளூடூத் ஹெட்செட் வேணால் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இவ்வளோ பெரிய எம்ஐ பாக்ஸில் டிவியில் வந்து ஓட விட்டுட்டு ஹெட்செட்டில் மாட்டி ப்ளூடூத்தில் யாரெல்லாம் படம் பார்ப்பாங்கன்னு தெரில. அதை நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. பேக் டு ஹோம் ஸ்க்ரீன். என்னென்ன ஆப்ஸ்லாம் வந்து எனக்கு வேணுமோ, இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், கூகுள் குரோம்காஸ்ட்டு, யூடியூபு, கூகுள் ப்ளே, மூவிஸ் அண்டு இந்த ஆப்ஸ் மட்டும்தான் டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போது வந்து ஃபேவரட்ஸில் என்னென்ன ஹாட்ஸ்டார் வேணுமோ கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து எம்எக்ஸ் பிளேயர் வேணுமா கொடுத்துக்கலாம். என்னென்ன ஆப்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து வேணும்னா வச்சுக்கலாம். இப்போ விஎல்சி இருக்குது. இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது. சன்னெக்ஸ்ட்டு நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். அதே போல் ஆப் ஸ்டோருக்கு போகணுன்னா இதை நேவிகேட் பட்டனில் இப்படி பண்ணோம்னா போயிட்டே இருந்ததுன்னா இந்த ஆப்ஸை கிளிக் பண்ணுறோம். அப்போது ஆப்ஸை கிளிக் பண்ணோம்னா கெட் மோர் ஆப்ஸ், கெட் மோர் கேம்ஸ் 2 ஆப்ஷன் இருக்குது. ப்ளே ஸ்டோரு இது 2மே ஓப்பன் ஆகுது. கெட் மோர் ஆப்ஸுக்கு போகிறோம். இப்போ நான் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. பேக்ரவுண்டில் வந்து லைவ் ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ரீமு, டெட்டாக்ஸ், ரெட்புல் டிவி இதெல்லாம் காட்டுது. ஃபியூச்சர் ஆப்ஸ், ஸ்பாட்டிஃபை, ஃபேஸ்புக் வாட்ச், இந்த ஆப்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எது வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரெக்கமெண்டட் ஆப்ஸ் ஜியோ சினிமா இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டாலும் ஆகுது.
அது பேக்ரவுண்டில் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கும். நம்ம வெளியே போவோம். அப்டேட்ஸ் வந்து எத்தனை ஆப்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது எல்லாத்தையும் அப்டேட் ஆள் கொடுத்துருவோம். ஒவ்வொன்றா ஆகட்டும். சர்ச் பண்ணுறோம். சன் நெக்ஸ்ட் வந்துடுச்சு பாருங்கள். இன்ஸ்டால் கொடுக்குறோம். என்னென்ன ஆப்ஸ் வேணுமோ நீங்கள் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆப்ஸ்லேயே கேம்ஸ்லாம் கண்டிப்பாக நான் விளையாடவே மாட்டேன். பட் ஸ்டில் உங்களுக்காக எதாவது டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இந்த கேம் ஒன்று இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். பேக் டு ஹோம் ஸ்க்ரீன் வருவோம். ஹோம் ஸ்க்ரீன் வந்தாச்சு. நெட்ஃப்ளிக்ஸ், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். காட்டுறேன் ஒவ்வொன்றா. ஃபேவரேட்ஸ், ஜியோ சினிமா ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான எல்லா ஆப்ஸும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைமு, டிஸ்னி ஹாட்ஸ்டாரு, விஎல்சி, ஜியோ சினிமா எல்லாமே இருக்குது. இப்போ நெட்ஃப்ளிக்ஸை உள்ளே போய் டெமோ காட்டுறேன். எப்படி 4K கண்டென்ட்டை ப்ளே ஆகுது, அப்படி என்ன எப்படி இருக்குது உள்ள இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், மாஸ்டர் ஆஃப் நன் இந்த மாதிரி ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 4Kனா அல்ட்ரா ஹெச்டி 4Kன்னு ஆல்ரெடி அதை காட்டும். நெட்ஃப்ளிக்ஸ் உள்ளே போன உடனே டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் த ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர்னு ஒரு சீரியல் இருக்குது. அது பாருங்கள், 4K அல்ட்ரா ஹெச்டின்னு தெளிவாக காட்டுது. HDR சப்போர்ட்டும் காட்டுது. அதே போல் டால்பியில் 5.1 காட்டுது. இப்போ ப்ளே பண்ணோம்னா வரும் பாருங்க. வாட்ச் சீசன் 1 எபிசோட் 1. ரொம்ப ரீசெண்டாக வந்த நவம்பர் ஸ்டோரிஸ் அங்கே பாருங்கள், அதுவும் 4K அல்ட்ரா ஹெச்டின்னு காட்டுது. அதே போல் HDR சப்போர்ட் இருக்குது. டால்பியில் 5.1 இருக்குது. இப்போ சீசன் 1 எபிசோட் 3 ஓகே கொடுத்தனா வரும் பாருங்க தானா. டால்பி டிஜிட்டலில் ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஸ்டீரியோ வந்தாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் கிளிக் பண்ணுறோம். இல்லை போகுது. இப்போது மாஸ்டர் ஆஃப் நன் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்குது. அது அல்ட்ரா ஹெச்டி 4Kன்னு காட்டுது பாருங்கள். பக்கத்துலேயே 5.1 காட்டுது. ப்ளே சீசன் 1 எபிசோட் 1 கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடுது. பார்த்திங்கன்னா ஆர்மி ஆஃப் தி டெட்டுன்னு இருக்குது. 4K அல்ட்ரா HDR 5.1 காட்டுது. அதே போல் 99 சாங்ஸ்னு ஒரு தமிழ், அதுவும் 4K அல்ட்ரா HD 5.1. இதெல்லாம் டெமோ காட்டினேன்னா வச்சுக்கோங்களேன், காப்பிரைட்டில் சிக்கிடுவேன். சும்மா வரும், மேலாக்க மட்டும் காட்டுறேன். வெறும் HD 4K இல்லைன்னா 4K இல்லை, வெறும் HD மட்டும்தான். அதுக்குன்னு 4K பாக்ஸாக இருந்தாலும் கண்டென்ட் 4Kவாக இருக்கணுன்றது தான் முக்கியம். அது எதுக்காகன்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சீரியல் இருக்குது. அது பாருங்கள், HDன்னு மட்டும் தான் காட்டும். 4Kவும் இல்லை, HDRவும் இல்லை. ஆனால் இன்னொன்று வந்து அல்ட்ரா HD 4K மாஸ்டர் ஆஃப் நன்ன்றது. இப்போ அதே ஆர்மி ஆஃப் தி டெட் பார்த்திங்கன்னா 4K HDRவும் இருக்குது, 5.1 இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான். புது கண்டென்ட்ஸ்லாம் நிறையா. நெட்ஃப்ளிக்ஸில் எல்லா டெமோலாம் ஒன்றும் காட்ட முடியாது இதுக்கு மேலே. லூசிஃபர்னு ஒரு சீரியல் இருக்குது.
Previously on Lucifer. ஸ்டீரியோ டால்பி டிஜிட்டல் ப்ளஸில் என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டீரியோ டால்பி நெட்ஃப்ளிக்ஸில் இதுக்கு மேலே பார்க்க முடியாது, வெளியே வந்துடும். அதுக்கடுத்து ப்ரைம் வீடியோ அப்புறம் லாகின் பண்ணி காட்டுறேன். ஸ்க்ரீன் மிரரிங்கில் ப்ரைம் வீடியோ காட்டுறேன். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார். இப்போ நவம்பர் ஸ்டோரின்னு ஒரு புதுசாக வந்த சீரியல் தான் அது. பாருங்கள் 4K அல்ட்ரா ஹெச்டி HDR டால்பி 5.1 காட்டுது. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லேயும் 4K கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது, பார்த்தாச்சு. இன்னும் பழைய படங்கள் சுல்தான் படம் பாருங்கள். 4K அல்ட்ரா ஹெச்டி டால்பி 5.1 காட்டுது. அவெஞ்சர்ஸ் 4K அல்ட்ரா HDR ஐடைனமிக் ரேஞ்ச் 5.1 காட்டுது. அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் டெமோ இதில் காட்ட முடியாது இந்த ஆப்பில். VLC எதுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்டர்னலாக பென்ட்ரைவ் போட்டு காட்டுறதுக்கு. ஓகே, VLC எதுக்குன்னா எக்ஸ்ட்ராவாக பென்ட்ரைவ் போட்டு காட்டுறதுக்கு பென்ட்ரைவ் போடுறேன். இப்போது 320 GBக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபைல் மேனேஜர் மாதிரி ஆப் வேணும். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அந்த மாதிரி 1-2 ஆப்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது VLC தான். ஏன்னா ஃபைலில் நான் வந்து பெருசாக இமேஜோ அதெல்லாம் ஓப்பன் பண்ண போகிறதில்ல. ஆடியோ இல்லைனா வீடியோ ஃபைல்ஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கு VLCயே போதும். VLC ஓப்பன் பண்ணுறோம், அலோ கொடுக்குறோம். இன்னும் கொடுத்துட்றேன். இப்போதைக்கு டெம்பரவரியாக தான் இருக்கிறதால ப்ரௌசிங் போகிறேன். ப்ரௌசிங்கில் போனோம்னா லோக்கல் நெட்வொர்க், இன்டர்னல் மெமரி, கிறிஸ் 320 GBன்னு இருக்குது. 320 GB இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நிறைய வீடியோ ஃபைல்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த ஃபைல் ப்ளே பண்ணலாம். VLCயில் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டீரியோவாக தான் ப்ளே ஆகிட்டு. VLC மீடியா பிளேயரில் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது DTS HD மாஸ்டர் ஆடியோ ஃபைலு. நம்ம USB வழியாக ப்ளே பண்ணுறதால இது ஆடியோ ரிட்டன் சேனல் வழியாக என்னவா வந்து அவுட்புட் கொடுக்குது அப்படின்றத டெமோ பண்ணுறதுக்கு தான் அந்த வீடியோ ப்ளே பண்ண தேவையில்ல. இப்போ பாருங்கள், டிவியில் இன்ஃபோன்னு ஒரு பட்டன் ரிமோட் இருக்குது. டிவியில் என்ன ஆடியோ நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு, என்னோடய டிவியில் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபோன்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் அழுத்தினா ஸ்டீரியோ ஃபார்மேட்டில் தான் இது ப்ளே ஆகிட்டுருக்கு. 3840x2160p. அதாவது இது வந்து ரெசல்யூஷன் தான் வந்து 4K, ஆனால் ப்ளே ஆகிறது வந்து 1080p தான். அது எனக்கு நல்லா தெளிவாக தெரியும். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறது அப்போயும் ஸ்டீரியோவாக தான் இருக்குது. ஆனால் இது ஒரிஜினல் DTS HD மாஸ்டர் ஆடியோ ஃபைலு. ஆனால் ஸ்டீரியோவாக தான் ப்ளே ஆகிட்டுருக்கு. பின்னாடி இல்லை சரவுண்டில் வந்து எந்த சவுண்டுமே வரல. அப்போ நான் என்ன பண்ணணுன்னா, இங்கே பாருங்கள், அப்படியே இது நேவிகேட் பண்ணிட்டே போகிறேன். நேவிகேட் பண்ணிட்டே போயிட்டு இந்த ஆப்ஷனில் ஸ்லீப் டைமர், ப்ளேபேக் ஸ்பீட், ஜம்ப் டு டைம், ஈக்குவலைசர் எல்லாமே இருக்குது. கடைசியில் தரமான ஒரு செய்கையாக இருக்குது, டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் பாஸ் த்ரூ. அதாவது இந்த வீடியோ என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதை அப்படியே ஆடியோ ரிட்டன் சேனல் வழியாக சவுண்ட் சிஸ்டமுக்கு கடத்துறது பேர் தான் டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் பாஸ் த்ரூ. இது ஆன் ஆகாமல் இருந்து ஆஃபில் இருந்தது. அதனால் வந்து ஸ்டீரியோவாக ப்ளே ஆகிட்டு இருந்தது. இப்போ ஒன்றும் இல்லை, இது ஆன் மட்டும் பண்ணுறேன் பாருங்கள். இதை ஆன் பண்ணிவிட்டு இங்கே இன்ஃபோ அழுத்துறேன், என்னவா மாறுதுன்னு பாருங்கள். ஆடியோ டிஜிட்டல் அவுட்புட் எனேபிள்டுன்னு வருது. இது டிசேபிள்டு எனேபிள்டு. ஓகே பட்டன் அழுத்துறோம்னா இப்போ அப்படியே இப்போ ப்ளே பண்ணுறேன், என்னவா ப்ளே ஆகுது பாருங்கள். எனேபிள் பண்ணிட்டேன், வெளியே வந்துட்டு ப்ளே பண்ணுறேன். DTS சரௌண்டாக ப்ளே ஆகுது பாருங்கள். DTS சரௌண்டில் ப்ளே ஆகுது பாருங்கள். இப்போ நான் நிறுத்திட்டதால மறுபடியும் ஸ்டீரியோ ஒன்று இருக்குது. DTS சரௌண்டுன்னு தெளிவாக காட்டுது பாருங்கள். DTS ஃபார்மேட்டில் இது அவுட்புட் கொடுக்குது. வழக்கப்போல் டால்பி டிஜிட்டல் ப்ளே ஆகுது, பார்த்துக்குங்க. டால்பி டிஜிட்டல் அது ஆடியோ ரிட்டன் சேனல் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுக்கடுத்து DTSும் காட்டிட்டேன், டால்பி டிஜிட்டலும் காட்டிட்டேன். இதுக்கு மேலே நம்ம வேறு ஒன்றும் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்க தேவையில்ல. USB வழியாக டால்பி டிஜிட்டலும் ப்ளே ஆகுது, டால்பி டிஜிட்டல் ப்ளஸும் ப்ளே ஆகுது, DTSும் ப்ளே ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து ஆடியோ ஃபைல் பென்ட்ரைவில் என்னென்ன ஃபார்மேட் சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைமில்
என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரும் காட்டிட்டேன். யூடியூப்பில் இப்போ வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். வாட்ஸ் த வெதர் இன் திருவண்ணாமலை? Right now in Tiruvannamalai it's 36 degrees and cloudy. Today, there will be isolated thunderstorms with a forecast high of 37 and a low of 27. Due to the current humidity, it feels... Okay. இப்போ வேறு வாய்ஸ் கமெண்ட்லாம் என்ன ப்ளே ஹாரிஸ் ஜெயராஜ். Play Ele movie on Netflix. Play Money Heist. Alright, opening Netflix. நல்லா ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது வாய்ஸ் கம்க்கு. ஆக்சுவலி என் ஃபோனில் ஆப்பிள் மியூசிக்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் மூலமாக வந்து நம்ம ஸ்பாட்டிஃபை, ஜியோ மியூசிக் மாதிரி அதுலேயும் மியூசிக் ஸ்ட்ரீம் பண்ணலாம். அதில் என்னென்னா நல்ல பெஸ்ட்டு பாசிபிள் குவாலிட்டியில் கிடைக்கும். ஓரளவுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் நல்லாயிருக்கும். அது எக்ஸ்க்ளூசிவாக ஆப்பிள் டிவைஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. ஆண்ட்ராய்டில் ஆப் மட்டும் இருக்குது, நம்ம ஃபோனில் கேட்கலாம். சப்போஸ் நான் ஃபோனில் கேட்குறது டிவியில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணணும், மிரரிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா 2 டிவைஸுமே சேம் வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கணும். என்னோடய வீட்டில் இருக்க காமன் வைஃபைல என்னோடய ஃபோனும் கனெக்ட் ஆகிருக்கு, என்னோடய எம்ஐ பாக்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போது அந்த ஆப்பிள் மியூசிக்லேருந்து எப்படி நான் நம்ம எம்ஐ பாக்ஸுக்கு ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஃபோனில் ஆப்பிள் மியூசிக்கை ஓப்பன் பண்ணி அங்கே இதே மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் அந்த ஆப்பில். இதே மாதிரி இந்த ஒரு பொட்டி போட்டு வைஃபை சிம்பிளோடு இருக்கும். வியூ ஃபோன் மீடியான்ற இடத்துல இப்படி இருக்குது இல்லையா, அந்த சிம்பிள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சிம்பிளை கிளிக் பண்ணோம்னா காமன் வைஃபை நெட்வொர்க்கில் ஏதாவது ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறதுக்கான டிவைஸ் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்டாக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஆப்பிள் மியூசிக்கில் பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் ஸ்க்ரீன் மிரரிங் கொடுத்த உடனே கொஞ்சம் டைம் ஆகும். எவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் மிரரிங் ஆகுது பாருங்கள். ப்ளே ஆக ஆரம்பிக்கல, ஸ்க்ரீனில் வந்து டிவியில் ப்ளே ஆகி டிவிலேருந்து ஆடியோ ரிட்டர்ன் சேனல் வழியாக ஸ்பீக்கரில் ப்ளே ஆகிட்டுருக்கு. வால்யூம் கண்ட்ரோல் பண்ணலாம். அமேசான் ப்ரைம்லேருந்து கர்ணன் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணியிருக்கேன். அது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸ்க்ரீன் மிரரிங் அந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டாவே இப்போ வந்து எந்த ஆப் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறீங்களோ அந்த ஆப் ஓப்பன் ஆகி நம்ம ஃபோனுக்கும் டிவிக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி சிம்பிள் வர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இப்போ ப்ரைம் வீடியோவில் கர்ணன் வந்து நான் ஸ்க்ரீன் மிரரிங் கொடுத்துருக்கேன். எப்படி ப்ளே ஆகுது கர்ணன் ப்ளே ஆகுது. இப்போ 4K நோ காப்பிரைட் வீடியோவும் டெமோ காட்டிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதே போல் என்ன இந்த டிவைஸை ஏன் வாங்கணும், எதுக்காக நான் வாங்கினேன், இதோட கம்பெட்டிட்டர்ஸ் வந்து என்னென்ன டிவைசஸ்லாம் இருக்குது, ஏன் அது எல்லாத்தையும் விட நான் சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு நட்ஷெல்லில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 4K வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள். 4K அல்ட்ரா ஹெச்டி 4K எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டென்ட் 4K நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன கண்டென்ட்டை ப்ளே பண்ணுறீங்க, எவ்வளோ நெட்டோட ஸ்பீடு, இது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக இருக்குது பாருங்கள், 1920 × 1080p. ஓகே கைஸ், இன்றைக்கி எம்ஐ பாக்ஸோட கம்ப்ளீட் ரிவ்யூ நான் சொன்னேன்.
என்னென்ன சொன்னேன்னா அன்பாக்ஸ் பண்ணி காட்டினேன், என்னென்ன உள்ள கண்டென்ட்ஸ் இருந்தது, எப்படி என்னென்ன கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் சொன்னேன். அதே போல் செட்டிங்ஸில் என்னென்ன சவுண்ட் அவுட்புட் வருது, என்னென்ன பிக்சர் ஃபார்மேட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுது, அப் டு எவ்வளோ ஜிபி வரைக்கும் யூஎஸ்பி வழியாக சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னேன். 320 GB வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுது, 1 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. என்கிட்ட ஹார்ட் டிஸ்க் இல்லை, ஆனால் ஃப்ரெண்டோடது ஒன்று வாங்கி ஒரு நாள் போட்டு பார்த்தா 1 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பட் 320 GB வரைக்கும் ஷுவராக சப்போர்ட் பண்ணுது. அதே போல் என்னென்ன ஃபார்மேட்ஸ் வந்து நம்ம ஆடியோ ரிட்டன் சேனல் வழியாக டிவிலேருந்து சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் இந்த எல்லா ஃபார்மேட்டுமே சப்போர்ட் ஆகுது. டிடிஎஸில் யூஎஸ்பி வழியாக ப்ளே பண்ணும்போது டிடிஎஸ் 5.1 பேசிக் கோடுக்கும் சப்போர்ட் ஆகுது. டிடிஎஸ் HD ஹை ரெசல்யூஷன் ஆடியோ இந்த 2 கோடுக்குமே சப்போர்ட் ஆகுது. மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக சப்போர்ட் ஆகல. அதே போல் பிசிஎம்ல ஸ்டீரியோ தான் சப்போர்ட் ஆகுது, பிசிஎம்ல 5.1 சப்போர்ட் கிடையாது. அதே போல் 4K கண்டென்ட்டை யூஎஸ்பி வழியெல்லாம் ப்ளே பண்ணாது. 4K பாஸ் த்ரூ தான் இருக்குது. 4K வந்து HDMI வழியாக சப்போஸ் கனெக்டட் டிவி வந்து 4K கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் ப்ளே ஆகும், இல்லைன்னா 1080p தான் டவுன் ஸ்கேல் ஆகி தான் ப்ளே ஆகும். அதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஃபைனலாக இந்த எம்ஐ பாக்ஸ் 4Kவை யாரெல்லாம் வாங்கலான்னு சொன்னீங்கன்னா, ஒரு 2 to 3 years பேக் வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி டிவியோ இல்லை ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இல்லாத ஒரு நார்மல் டிவியோ வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு 32 இன்ச்சு 43 இன்ச்சு எந்த சைஸ்லேயும் ஒரு ஃபுல் ஹெச்டியோ இல்லை ஒரு 720p ஆஃப் ஹெச்டியோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற எல்சிடி எல்இடி டிவி வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நல்ல அப்கிரேடாக இருக்கும். 4K கண்டென்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எம்ஐ பாக்ஸ் 4K வாங்கிக்கலாம். ப்ரைஸ் வந்து 3500. நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினீங்கன்னா இன்னொரு 250 கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 4K கண்டென்ட் வேணும், இந்த டால்பி டிஜிட்டல் ஃபாஸ்ட் த்ரூலாம் வேணும், நல்லா கொஞ்சம் ஹோம் தேட்டர் வந்து நல்ல எஃபெக்டோட கேட்கணும்னா எம்ஐ பாக்ஸ் 4K டெஃபினட்டாக வாங்கலாம். இல்லை எனக்கு வந்து 1080p போதுன்னா எம்ஐ பாக்ஸ் இல்லாமல் இவங்களும் வந்து ஃபயர் டிவி ஸ்டிக் மாதிரியே எம்ஐ ஸ்டிக்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது 1080p வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். மேக்ஸிமம் டால்பி சப்போர்ட் இருக்குது. இதில் என்னென்ன இருக்கோ மேக்ஸிமம் அதுலேயும் இருக்கும். 4K கண்டென்ட்டுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் ஆடட் ஃபீச்சர்ஸோட வேணும். எனக்கு 4K டிவி இருக்குன்னா எம்ஐ பாக்ஸ் 4K வாங்கிக்கலாம். இதே மாதிரி ஃபயர் டிவி ஒன்று வச்சுருக்காங்க, ஃபயர் டிவி ஸ்டிக் 4Kன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய். இது வந்து 3500 ரூபாய் தான். அதை விட 2500 ரூபாய் கம்மி. நான் ஏன் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கினேன் அப்படின்றதுக்கு ராக் சாலிடாக சில ரீசன்ஸ் சொல்கிறேன். ஒன்று, ஃபயர் டிவி ஸ்டிக்கோட இது விலை 2500 ரூபாய் கம்மி, ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, 4K நல்லா வந்து எல்லா ஆப்லேயும் சப்போர்ட் ஆகுது. நெட்ஃப்ளிக்ஸில் 4K சப்போர்ட் ஆகுது, டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் 4K வருது, அமேசான் ப்ரைமில் 4K வருது, சன்நெக்ஸில் 4K இல்லை, 1080p வரைக்கும் தான் ப்ளே ஆகுது. அதே போல் நான் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வேணும்னு எதிர்பார்த்தனோம், லைக் வாய்ஸ் கண்ட்ரோல் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஃபயர் டிவி ஸ்டிக்லேயும் அமேசான் அவங்களுக்குன்னு ஒரு வாய்ஸ் கண்ட்ரோல் இது வச்சுருக்காங்க, சர்ச் என்ஜின் அலெக்சான் டோன் வச்சுருக்காங்க அமேசானில். அது ஃபயர் டிவி ஸ்டிக்கில் அவங்களுக்கும் தனியாக ரிமோட்டில் தனியாக பட்டன் கொடுத்து வச்சுருக்காங்க. நமக்கும் தனியாக ரிமோட்டில் பட்டன் இருக்குது வாய்ஸ் சர்ச்சுக்கு. ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. என் ஃப்ரெண்ட் வந்து ஃபயர் டிவி ஸ்டிக் வச்சுருக்கான், அவன் சொன்னதை வச்சு சொல்கிறேன். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. அதே போல் ரெண்டுத்துலேயும் காஸ்டிங் ஆப்ஷன் இருக்குது. க்ரோம் காஸ்ட்னா நம்ம ஃபோனில் இருந்து என்ன பே பண்ணிருக்கீங்களோ அதை அப்படியே பெரிய ஸ்க்ரீனில் பே பண்ணணும்னு நினச்சா 2 டிவைஸும் சேம் நெட்வொர்க்கில் இருந்ததுன்னா அந்த காஸ்டிங் ஃபியூச்சர் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனில் இருக்க கண்டென்ட் அப்படியே ப்ளே பண்ணலாம். 2 டிவைஸ்லேயுமே இருக்குது, ஃபயர் டிவிலையும் இருக்குது, எம்ஐ பாக்ஸ்லேயும் இருக்குது. அதே போல் வேரியஸ் கோடெக்ஸ் வந்து என்னென்ன சப்போர்ட் ஆகுதுன்னா டிடிஎஸ், டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் இந்த எல்லா கோடெக்கையும் சப்போர்ட் ஆகிறதால அமேசான் டிவி ஃபயர் ஸ்டிக்கை விட்டுட்டு நான் எம்ஐ பாக்ஸ் 4K வாங்கினேன். அமேசானில் வந்து விலை வந்து இதோட 2500 ரூபாய் அதிகம். ஃபியூச்சர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டும் வந்து மோரர்லெஸ் சேமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது டால்பி அட்மாஸை சப்போர்ட் பண்ணும் அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக் 4K. ஆனால் வந்து 2500 ரூபாய் விலை அதிகம். எனக்கு டால்பி அட்மாஸ் இப்போ வீட்டில் தேவையும் இல்லை, அதை சப்போர்ட் பண்ணுற ஏவி ரிசீவர் என்கிட்ட கிடையாது, அதனால் நான் அது வாங்கலை, இதுதான் வாங்கினேன். 3500 ரூபாய்க்கு கண்டிப்பாக இந்த எம்ஐ பாக்ஸ் 4K நல்ல ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டு. நீங்கள் ஒரு 2 to 3 years ஓல்டான டிவியை நல்ல ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செம்ம ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் அது. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு சில பாயிண்ட் கண்டிப்பாக ஏதாவது சொல்லணும்னு நினச்சி மறந்து மிஸ் பண்ணியிருப்பேன். அதே கீழே ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி. Until then, bye.